ஹாய் வாங்க, நெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டிலேருந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்ச வெண்ணெய் தான். நான் ஒரு 2-3 வாரமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து இன்றைக்கி சில்வர் கடாயிலேயே தான் காய்ச்ச போகிறேன். நீங்கள் இரும்பு கடாய் இருந்தாலும் அதுலேயும் காய்ச்சலாம். நான் எடுத்து வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்கன்னா அடுப்பை அடியில் வந்து தீஞ்சு போயிடும். அதுவும் சில்வருங்கிறனால சீக்கிரமாக தீஞ்சிரும். அதனால் நான் வந்து சிம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்குமே நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொங்கி வந்துடும் டக்குன்னு. பாருங்கள், இன்னும் மெல்ட் ஆகலை. நான் வந்து வீடியோ நடுவில் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது பெரிய வீடியோவாக வருது. 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும் நம்ம இந்த நெய் காய்ச்சறதுக்கு. பாருங்கள், நான் ஹையில் வச்சுருக்கேன் அடுப்பை. இது அப்படியே பொங்கி வெளியே வந்துடும். பாருங்கள், பொங்கி வருது. அதனால் சிம்மில் வச்சுட்டேன் நான். சிம்மில் வச்சு இது தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் சிம்லேயே தான் வச்சுருக்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிருச்சு. நான் வெண்ணெய் எடுக்கும்போதே சொல்லியிருந்தேன், மோரெல்லாம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. வெண்ணெயை வந்து எப்போவுமே நீங்கள் 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து நீங்கள் நெய் காய்ச்சும் போது நிறைய கசண்டு வராது. இல்லைன்னா அடியில் நிறைய டெபாசிட் ஆயிரும் அந்த மோரெல்லாம். நான் வந்து அது நல்லா 2-3 வாட்டி அலசி தான் எடுத்து வச்சுருந்தேன் வெண்ணெய். அதனால் எனக்கு வந்து நிறைய டெபாசிட் ஆகலை அடியில். அந்த மோரெல்லாம் அடியில் போய் அப்படியே ஒட்டிக்கும் கடாயில். இது வந்து இப்போ இந்த வெண்ணெய் வந்து அப்படியே உருகி கலர்லெஸ்ஸாக தண்ணி மாதிரி ஆகணும். இப்போ எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கிளியராக தண்ணி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டு தான் இருக்கணும். பாருங்கள், அது அளவு வந்து பாதி அளவு ஆயிடுச்சு. நான் போட்டதுலேருந்து பாதி அளவு ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். எப்படியும் எனக்கு வந்து 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. சுத்தமாக இந்த மஞ்சள் கலர் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உருகி கலர்லெஸ்ஸாக மாறணும். இந்த டைம்லேயே எனக்கு நல்ல ஸ்மெல் வருது. ஆனால் நெய் வந்து ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு நான் வந்து எப்போயுமே முருங்கைக்கீரை ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஒரு 4-5 கொத்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் போட்ட உடனே இந்த நெய்யில் போட்ட உடனே வெடிக்கணும். அப்போ தான் வந்து நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு வந்து அந்த 1 செகண்ட் மாறிடுச்சுனாலும் நெய் வந்து தீஞ்சு போயிடும். அதனால் நான் வந்து ஒவ்வொரு கொத்தாக அப்படியே போட்டு பார்த்துட்டே இருப்பேன். பாருங்கள், நல்லா படபடன்னு வெடிக்குது. நீங்கள் போட்ட உடனே இந்த மாதிரி வெடிக்கணும். வெடிச்சது அப்படின்னா நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து உப்புக்கல் போடுவாங்க. நான் போடலை உப்பு. அவ்வளோதான், நெய் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா இது வந்து ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். இந்த நுரையெல்லாம் இருக்காது. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நாம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கண்ணாடி பாட்டிலில் கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ட்ரையாக இருக்கணும். ஈரமாக இருந்ததுன்னா நெய் கெட்டு போயிடும். நீங்கள் வந்து சில்வர் டப்பாவோ இல்லை வந்து கண்ணாடி டப்பாவிலையோ நல்லா தொடச்சிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்தாலுமே கெடாது. ஏன்னா நம்ம வீட்லேயே எடுத்து கிளியராக செய்கிறோம் இல்லையா. பாருங்கள், என்னுடைய வடைச்சட்டியில் வந்து இந்த கசண்டு நிறைய வரவே இல்லை. ஏன்னா நான் வந்து வெண்ணெய் நல்லா கிளியராக அலசிட்டு எடுத்து வச்சுருவேன். மோர் நிறைய இருந்துச்சுன்னா இந்த கசண்டு நிறைய இருக்கும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மூடி வச்சுருங்க. இது ஆறுனதுனால நான் மூடி வைக்கிறேன். ஆறாமல் இருந்து சூடாக இருந்ததுன்னா நீங்கள் மூடி வைக்க வேண்டாம். ஏன்னா தண்ணி கோர்த்துக்கும் பாட்டிலில் மூடியில். இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் முருங்கைக்கீரையில் நல்லா சுடுசாதம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கொடுங்க. ஏன்னா முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெய்யில் வதக்கினது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தும் கூட. எங்கள் வீட்டிலலாம் நெய் காய்ச்சினா எப்போயுமே கடைசியாக அந்த கடாயில் கொஞ்சம் சாதம் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எல்லோரும் ஒவ்வொரு வாய் சாப்பிட்ருவோம். பாருங்கள், நம்ம வந்து இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம வீட்டு நெய் நம்மளே வெண்ணெய் எடுத்து நம்மளே செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.